எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷனில் கீழமை நீதிமன்றங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு கெஸிங்கில். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திருச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாளைக்கு முன்னால் வந்து நம்ம வாட்ச்மேன் மசால்ஜி ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் சீனியர் பேலிஃபில் அப்ளை பண்ணவங்க அங்கே பார்த்தீங்கன்னா சீனியர் பிலீஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 2 போஸ்டிங் மட்டும்தான் இருந்துச்சு 10th குவாலிஃபிகேஷனுக்கு. அதில் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காரு மே 22 அன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் பாருங்கள் 2486வது நம்பராக அப்ளை பண்ணியிருக்காரு. 22ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 ரேஞ்சுக்கு போயிருக்கு அப்படின்னா அப்போ 27ஆம் தேதி லாஸ்ட் டேட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக ஒரு 3500 நம்பர்கள் வரை அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ண முடியுது. ஓகே, திருச்சிராப்பள்ளியில் அப்போ சீனியர் பிலீஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி மட்டும்தான். அந்த 16 வேகன்சிக்கு அதில் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இன்க்ளூட் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ கம்மியான இந்த வேகன்சிக்கு வந்து 3500 ரேஞ்சில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது நம்ம எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2500 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் காம்படிஷன் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். பட் இங்கே எதிர்பார்க்குறத விட அதாவது காம்படிஷன் கம்மியாக இருக்கும் 2500 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறத விட ஆனால் கூடுதலாக ஒரு 1000 நபர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே காம்படிஷன் அப்படின்றது ஒரு நார்மலாக ஒரு சராசரியாக ஒரு ஆவரேஜாக இங்கே காம்படிஷன் அப்படின்றது அந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து கிளீன் லைன்ஸ் ஒர்க்கர் வாட்ச்மேனு மசால்ஜி இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணியிருக்காரு அரியலூர் டிஸ்ட்ரிக்டில். எந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா மே 21 அப்போ அப்ளை பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய அந்த கவுண்ட் அப்ளிகேஷன் நம்பர் லாஸ்ட் 5 டிஜிட் பாருங்கள் 254வது நம்பர் அப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை சொல்லுங்கள், மதுரை சொல்லுங்கள், அது சொல்லுங்கள், இது சொல்லுங்கள் அப்படி கேட்குறத விட நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் டேட் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி வைங்க. என் நம்பர் கூட டிஸ்பிளேல காமிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அதை பற்றி நான் வீடியோ போட நான் ரெடியாக தான் இருக்கேன். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 21ஆம் தேதி 254வது நம்பர் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்படியும் 27க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 நபர்கள் வரை தான் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. எங்கே அரியலூர் டிஸ்ட்ரிக்டில். இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச்மேன் மசால்ஜி இந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி வரை இருக்குது. 33 வேகன்சிக்கு 500 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து இங்கே வந்து சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் காம்படிஷன் வந்து வெரி வெரி லோ தான். ஸோ இந்த ஜாபும் அப்படி ஜாப் நேச்சர் அப்படி அதனால் இவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ காம்படிஷனுமே வெரி வெரி லோ தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாலுமே ஓரளவு பெரும்பான்மையான டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி தான் இந்த ஒரு ஜாப் வாட்ச்மேன் மசால்ஜிக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து லோவாக தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது.